ஐப்பசி மாதம் தீபாவளி அமாவாசை. இன்றைய மகிமையினை பற்றி நாம் கோவிந்த நாமத்துடன் தொடருவோம். கோவிந்தா ஹரி கோவிந்தா ஸ்ரீ வெங்கடரமணா கோவிந்தா பக்தவத்சலா கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா ஸ்ரீ வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா ஸ்ரீ வெங்கடரமணா கோவிந்தா. ஸ்பார்க்கிள் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். 108 திவ்ய சேதங்களில் நாம் இன்று காணப்போவது 12வது திவ்ய தேசமான கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாள் கோவில் பற்றிய தல வரலாறும் சிறப்புகளும். இக்கோயில் திருவரங்கனின் புகழ்பாடும் பஞ்சரங்க தலங்களில் 3வது திருத்தலமாகும். திருப்பதி ஸ்ரீரங்கம் அடுத்து மிகச் சிறப்பு வாய்ந்த 3வது திருத்தலம். 12 ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலம். இக்கோயிலினை பற்றி ஆண்டாள் பாலா விலையில் துயில் கொண்ட பரமன் வலை பட்டிருந்தேன் என்னை வேளாள் துண்ணம்பெய்தார் போல் வேண்டிற்றில்லம் பேசாதே கோளால் நிறை மேய்த்து ஆயனாய் குடந்தை கிடந்த குடமாடி நீலாது தன்னம் துழாய் கொண்டு என் நெறிமங்குழல் சூட்டீரே என்று திருமால் மேல் பக்தி கொண்டு பாடியுள்ளார். வைணவ திவ்ய தேசங்களில் பெரும்பாலும் சொர்க்கவாசல் இருக்கும். ஆனால் இத்தலத்தில் சொர்க்கவாசல் கிடையாது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இத்தலத்து இறைவன் நேரே வைகுண்டத்திலிருந்து இங்கே வந்துள்ளார். எனவே இவரை வணங்கினாலே பரமபதம் கிடைத்துவிடும். இங்குள்ள தட்சிணாயன வாசல் வழியே தை முதல் ஆணி வரையும், உத்தராயண வாசல் வழியே ஆடி முதல் மார்கழி வரையும் சுவாமியை தரிசிக்க செல்ல வேண்டும். இதனால் சொர்க்கவாசல் இல்லாமலேயே நேரே இவரை வணங்கினாலே அனைவருக்கும் பரமபதம் கிடைத்துவிடும். வைகுண்டத்திலிருந்து நேரே இங்கே வந்தவரை நாம் வணங்குவோம். இவரை பற்றிய மற்றொரு சிறப்பினை நாம் காண்போம். இவர் பக்தனுக்கு சார்த்தம் செய்யும் பரந்தாமனாக போற்றப்படுகிறார். அதை பற்றி அறிவோமா? கும்பகோணம் ஸ்ரீ சாரங்கபாணி கோவில் மடப்பள்ளியில் சுவாமிக்கு நைவேத்தியம் தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்தார் லட்சுமி நாராயண சுவாமி என்னும் பக்தர். இவருக்கு நீண்ட காலமாக ஒரு குறை இருந்து வந்தது. பெருமாளின் 108 திவ்ய தேசங்களில் திருப்பதி ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்தபடியாக 3வதாக உள்ள சாரங்கபாணி கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லையே என்ற குறை அவருக்கு பெரிதாக இருந்து வந்தது. எனவே ராஜகோபுரம் கட்டும் திருப்பணி செய்ய தொடங்கினார். ராஜகோபுரம் அமைப்பது என்ன சும்மாவா? இக்காலத்தில் பல கோடி ரூபாய் செலவாகும் என்றால் அக்காலத்தில் சில லட்சங்களாவது செலவாகியிருக்கும். ஆனால் மடப்பள்ளியில் பணிபுரிபவருக்கு அவ்வளவு பணம் எவ்வாறு புரட்டுவது என்று எண்ணினாலும் அவர் கவலைப்படவில்லை. முயன்றால் முடியாதது இல்லை என்பதற்கிணங்க திருப்பணிக்கான வேலைகளை லட்சிய வெறியுடன் செய்யத் தொடங்கினார். என் ஆயுள் முழுக்க ஓடி உழைத்தாவது ராஜகோபுரம் கட்டியே தீர்வேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு உழைத்தார். இவர் சாரங்கபாணியின் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார். ஓயாது உழைக்கும் பக்தனைக் கண்டு என் மீது இவ்வளவு பற்றுதலா என்று சாரங்கபாணி எண்ணினாரோ என்னவோ, ராஜகோபுர திருப்பணிக்கு பலரும் நன்கொடைகள் அளிக்கத் தொடங்கினர். ராஜகோபுரம் கட்டுவதையே தன் கடமையாக நினைத்து பணியாற்றியதால் அவரது வாழ்க்கை பற்றி துளியும் சிந்திக்கவில்லை. காலங்கள் கடந்தன.
திருமண வயதும் கடந்துவிட்டது. இறுதி காலம் வரையில் இறைவன் சேவை செய்து வந்தார். ராஜகோபுரம் கட்டி முடிக்கப்பட்டு கும்பகோணத்திற்கு மேலும் பெருமையை சேர்ப்பதாக அமைந்தது. அன்று தீபாவளி திருநாள். பிரம்மச்சாரியாக வாழ்ந்த லட்சுமி நாராயணன் பெருமாளின் திருவடியை அடைந்து பரமபதம் அடைந்து விட்டார். இனி இப்படி ஒரு பக்தரை நாம் வாழ்நாளில் எவ்வாறு காணப்போகிறோம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருந்தனர். பிரம்மச்சாரியான பக்தருக்கு இறுதி சடங்குகளை செய்வது யார் என்று கலங்கினர். சிரார்த்தம் செய்த குழந்தைகள் இல்லாமல் போனதினால் நரகம் செல்ல வேண்டுமே என்று ஊரில் உள்ளோர் வருந்தினர். அப்போது கூட்டத்திலிருந்து ஒரு சிறுவன் முன்னே வந்து, நான் இருக்கிறேன், என் தந்தைக்கு இறுதிச் சடங்குகள் செய்கிறேன் என்று முன் வந்தான். சொந்த தந்தையை இழந்தது போல் தவிக்கும் இச்சிறுவன் யார் என்று மக்கள் யோசித்தனர். சோகம் அப்பிய அவன் முகம் சற்று வீக்கம் கண்டிருந்தது. தாரை தாரையாக வடிந்த கண்ணீரின் கரை முகம் முழுக்க படிந்திருந்தது. லட்சுமி நாராயணனின் பூத உடலுக்கு தானே இறுதிச் சடங்குகள் செய்வதாக கூறிய சிறுவனை நோக்கிய மக்கள், இது இறைவனின் கட்டளையாகத்தான் இருக்கும் என்று எண்ணி கும்பகோண மக்கள் சிறுவனை இறுதிச் சடங்குகள் செய்ய சம்மதித்தனர். ஒரு வழியாக சடங்குகள் முடிவடைந்தன. தான் வந்த காரியம் முடிவடைந்து விட்டதினால் சிறுவன் கூட்டத்தில் மறைந்தான். மக்கள் அவனை தேடி எங்கும் காணாமல் திகைத்தனர். இது நடந்த மறுநாள் கோயிலை திறந்தபோது பெருமாள் ஈரவேட்டியுடனும் மாற்றிய பூணலுடனும் கையில் தர்பை புல்லருடன் காரியம் செய்த கோலத்தில் காட்சியளித்தார். இதனை கண்ட அர்ச்சகர், பகவானே, அப்படியென்றால் நீதான் நேற்று பரமபதம் அடைந்த பக்தருக்கு சிறுவனாக வந்து இறுதிச் சடங்கு செய்தாயா என்று வியந்து மைசிலிர்த்தார். இத்தகவலை அறிந்த மக்களும் மிகவும் பரவசப்பட்டு போனார்கள். அன்று முதல் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் அமாவாசை தீபாவளி அன்று உச்சி காலத்தில் அந்த பக்தருக்கு ஸ்ரீ சாரங்கபாணி திதி கொடுக்கும் நிகழ்ச்சி இப்பொழுதும் நடக்கிறது. ஆனால் இதனை பக்தர்கள் காண இயலாது. இவரது திருச்சன்னதிக்கு இடப்புறம் தாயாரை தரிசித்துவிட்டு வரும் வழியில் தூண் ஒன்றில் சிலை உருவில் கைகூப்பிய நிலையில் காணப்படும் லட்சுமி நாராயண பெருமாளை நாம் பார்க்கலாம். நாராயண 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 நாராயண. மீண்டும் சந்திப்போம். திவ்ய தேசம் 13 உப்பிலியப்பன் கோயில் பற்றிய தல வரலாற்றுடன்.